உயிருக்கினிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராயல் ராஜா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருச்சி மாவட்ட செயலாளர், உயர்மட்ட குழு உறுப்பினர். கடந்த 2-3 நாட்களாக இணையத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனத்தில் அண்ணன் வேல்முருகன் பற்றி நிறைய விடயங்களை விஜய் ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க. ஒரு ஆபாசமாக பதிவிட்டு வராங்க, நிறைய காணொலி வெளியிடுறாங்க. அது சம்பந்தமாக ஒரு விளக்க உரை சொல்வதற்காக தான் இந்த காணொலி. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் சேலத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மாற்றுக் கட்சியை சார்ந்த நிறைய தோழர்கள், இளைஞர்கள் கட்சியில் இணைந்தாங்க. ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த 1.25 மணி நேரம் பேசுனதில் ஒரு நிமிடம் 2 நிமிடம் பேசிய பேச்சுகள் வெட்டி ஒட்டப்பட்டு இன்று இணையம் முழுவதும் பரவப்பட்டு இன்னைக்கு விஜய் ரசிகர்களால் இன்னைக்கு அவர் அண்ணன் வேல்முருகன் மேலே விமர்சனம் வைக்கப்படுது. முதல்ல யார் இந்த வேல்முருகன்? வேல்முருகன்னா யாரும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2001-2006 சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இந்த 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்றத்தில் மக்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர் ஏதோ நேற்று பெய்த மழை இன்னைக்கு முளைத்த காளான் அப்படிங்கிறது போல் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 10 வயதிலிருந்து அரசியல் களத்தில் இருக்காரு. உண்மையான ஒரு தமிழ் தேசிய போராளி. தமிழ்நாடு விடுதலை படைங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு, நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியல. தோழர் தமிழரசன், அவர் பொன்பரப்பி தோழர் தமிழரசன் பார்த்தீங்கன்னா அவர் மதகளிர் மாநிலம் தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள் போன்ற இடத்துலாம் அந்த ஒரு பாடம் பயின்று தமிழ்நாடு விடுதலை படையில் ஒரு அங்கமாகவே இருந்தவர் தான் அண்ணன் தோழர் வேல்முருகன் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை படை இன்னைக்கு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த போதிலும் தனித்தமிழ்நாடு கோடி போராடி இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு அந்த தமிழ்நாடு விடுதலை படை சார்ந்த தோழர்களுக்கு இன்றளவும் சொல்லணும்னா ஏகப்பட்ட 1, 2, 3 வரிசைப்படுத்த முடியாத அளவிற்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்து இன்றளவும் அவருடைய வழக்கு நெருக்கடி அனைத்துக்குமாக இன்று தமிழ்நாடு விடுதலை படையின் முகமாக இருந்து அவர்களுக்கு அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைவராக தோழராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். ஈழத்திற்காக, ஈழ மக்களுக்காக, விடுதலை புலிகளுக்காக அவர் ஆற்றிய பங்கு ஏராளம். இது நீங்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர் தமிழர் அண்ணன் ஐயா பழநெடுமரன் ஆகட்டும், ஐயா தோழர் மணியரசன் ஆகட்டும், யாருமே அதை மறுப்பதற்கு இல்லை. எல்லா குளத்தூர் மணியன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இன்று விடுதலை புலிகளுக்கு, ஈழ மக்களுக்கு அவர் ஆற்றிய பங்குகள் ஏராளம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு சட்டம், அது இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை, அரசு அதை அமல்படுத்தணும் முயற்சி செஞ்சுட்டு நிறைய இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அதற்கு வித்துட்டது யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள். விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்குன்னு அண்ணாவால் கொண்டு வரப்பட்ட அந்த லாட்டரி சீட்டினால் இன்னைக்கு பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட அந்த லாட்டரி சீட்டை தடை கோரி அந்த லாட்டரி சீட்டு தடை சட்டம் கொண்டு வரது மிக முக்கிய காரணம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு கனிம வள கொள்ளையாகட்டும், மண் திரட்டு, இன்னைக்கு மணல் கொள்ளையாகட்டும், மணல் கொள்ளை தனியார் சிண்டிகேட் அமைச்சு மணல் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி மணல் ஆள்றது அது இயற்கைக்கு முரணானது தான் எங்களுடைய நிலைப்பாடுங்க. இருந்தாலும் அதை முறைப்படுத்தி அரசே மணல் கோடைகள் நடத்தணும். அதற்கு வித்துட்டது யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்காத விடயங்களே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட 8 மணி நேர வேலை திட்டத்தை தமிழக அரசு 12 மணி நேர வேலை திட்டமாக மாற்றுச்சு. அந்த 8 மணி நேர வேலை திட்டம் என்பது போராடி பெற்ற ஒரு உரிமையை பொது உடைமை தோழர்களே பேசாத பொழுது இவர் தனது இருக்கையிலிருந்து ஏறி குறித்து முதல்வரிடம் போய் கூச்சலிட்டு அந்த 12 மணி நேர வேலை திட்டம் நிறுத்தி வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு மண் காக்க, மொழி காக்க, இனம் காக்கன்னு இன்னைக்கு எல்லா விடயங்களையும் அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுக்காத விடயங்களே இல்லை. மண்ணுக்கான, ஒரு மக்களுக்கான ஒரு உரிமை போல அண்ணன் வேல்முருகன் இருக்காரு. இது இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு எங்கள் தலைவரை நிறுவன தலைவரை விமர்சனம் பண்ணாலும் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் நல்வாய்ப்பாக பார்க்குறோம். 1 வயசு பிள்ளைங்க, இந்த நிறைய கிறுக்கனுக்கு 1 வயசு பிள்ளைன்னா 1 வயதுடைய பிள்ளை கிடையாது. 1 வயசு பிள்ளைன்னா ஒரு 15, 16, 17 வயதுடைய பிள்ளைன்னு சொல்றாரு அவரு. அதை பெற்றோர்கள் நீங்க 1 கிராம் 2 கிராம் நகைக்காக, பணத்துக்காக இப்படி கூத்தாடிகளை போய் கட்டி பிடிச்சி முத்தமிட வைக்கிறீங்களே, இது சரியா? இது தமிழர் பண்பாடா, மரபா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் விஜய் எதுவும் சுட்டி காட்டல, அந்த நிகழ்வை சுட்டி காட்டுறாரு. அவர் இந்த நிகழ்வை சுட்டி காட்டி ஒரு எடுத்துக்காட்டா அவர் சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அளவில் ஒரு முதன்மையா மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவிக்கு இப்படி பரிசு கொடுக்குறாங்க. மாவட்ட அளவில் பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த பெண் அந்த மாவட்ட ஆட்சியரை கட்டி பிடிச்சி முத்தமிடுவாங்களா? கை குலுக்கி கை கூப்பி நன்றின்னு சொல்லுவாங்களா? கை கூப்பி நன்றின்னு தானே சொல்லுவோம் நம்ம. இல்லை வேற ஒரு உயரிய பொறுப்பில் இருக்க யாரோ ஒருத்தங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் குடிமையியல் பணி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி IAS தேர்வுகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான தேர்வு, நேர்காணலாம் அவ்வளோ ஒரு கடுமையான நேர்காணல். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆக சிறந்த ஒரு அதிகாரியா ஒரு IAS பொறுப்பில் இருக்கும்போது அவரை நம்ம கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டது இல்லை. ஆனால் ஒரு உயர் பொறுப்பில் யார் வந்தாலும் கைகூப்பி நன்றின்னு சொல்லுவோம். ஆனால் சினிமா கூத்தாடிகள் மட்டும்
வந்தால் இப்படி உணர்ச்சிகளை போட்டு கட்டி பிடிப்பது ஏன், முத்தம் கொடுப்பது ஏன் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. இன்னைக்கு 3 மாத குழந்தை அதை வன்புணர்வு செய்கிறான், ஒரு 8 மாத குழந்தைய வன்புணர்வு செய்கிறான், ஒரு 4 வயது குழைய சமீபத்தில் கோயம்புத்தூர்ல 4 வயது ஒரு 5 வயது ஒரு பெண் பிள்ளைய வன்புணர்வு செய்து அதை கொண்டுட்டானுங்க. அதை இப்ப சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி ராணிப்பேட்டையில் வந்து ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை வந்து ஒரு 19 வயது மதிப்புடைய ஒரு இளைஞன் மது போதையில, கஞ்சா போதையில, அந்த கிறுக்கு நாய் அந்த அந்த வயதான மூதாட்டியை வந்து வன்புணர்வு செய்யறதுக்கு முயற்சி செய்யறான். பார்க்கவே ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில, அது என்ன சொல்றேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு மன வலி எங்களுக்கு தருது. நான் இளைஞர்கள் இன்னைக்கு சீர்கெட்டு இன்னைக்கு மதுவால, கஞ்சாவால இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிட்டாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை. அதாவது இளைஞர்கள் வந்து தலைவர்கள் வந்து திரையில் தேராம தரையில போர்க்களத்துல இன்னைக்கு ஒரு போராட்ட களத்தில் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. இப்ப அந்த பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு நடிகை வந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் போய் கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு எங்க அக்கான்னு சொன்னா ஏத்துக்குவோம். இது எப்படி இருந்தாலும் கண்ணியம் காக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை இல்லையா? பெண் பிள்ளைகள் வழி தவறி போகும்போது அது செய்யக்கூடாதுன்னு சொல்றது கடமை இல்லையா? இன்று எல்லாம் நல்லதான, நான் நல்லவன் நீங்க நல்லவன், இன்னைக்கு ரோட்ல போற வர நல்லவனா, பெண் பிள்ளைகளை சரியா பாக்குறோமா? நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை வந்து 3வது இருக்கக்கூடிய ஒரு நபரை கட்டி அணைக்க முத்தமிட அனுபவிப்போமா? ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அனுபவிப்போமா? அது வேணான்னு சொல்லுவோம்ல. அது போல கூத்தாடியாக இருந்தாலும் அது போல செய்யாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நமக்கு இதுல வந்து அவர் சொன்னதுல வந்து 1% 2% இல்ல, சதவீதத்தின் உச்சம் என்பது 100, 200%, 500%, 1000% அவர் சொன்ன கருத்து சரியானது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் விஜய் வந்து முத்தமிடுறாருன்னு சொல்லல. இப்படி வந்து நீங்க யாராக இருந்தாலும் பெண் பிள்ளைகளை கண்ணியத்தோடு, தமிழர் பண்பாடோடு, கலாச்சாரத்தோடு வழங்கன்னு சொல்றாரு. இதுல ஒன்றும் தவறு இல்லையே. தொழிலோ ஒரு ஓட்டுநர் தொழிலோ, அது போல சினிமா என்பது அவர்களுக்கு தொழில். அந்த தொழிலை நம்ம தொழிலா பார்க்கணும், விட்டுட்டு நம்ம சினிமாக்காரங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறது கூடாது. போயஸ் கார்டன்ல போய் அவன் பொருநாள் கொண்டாடினா, அவன் பொருநாள் கொண்டாடிட்டு உன் பெண் பிள்ளைகளை பாரு, உன் பிள்ளைங்களை பாரு, உன் மனைவி மக்களை பாரு, உன் தாய் தந்தையில பாரு, உன்னோட வாழ்க்கையை பாரு, குடும்பத்தை பாருங்கிறது இது என்ன தவறு இருக்கு நமக்கு? தக் லைஃப்னு கமலஹாசன் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் வந்திருக்கு. அதோட ப்ரமோஷன் நடக்கும்போது, அந்த ப்ரமோஷன் விழா நடக்கும்போது, தமிழ் என்பது கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது கன்னட அரசியல்வாதிகள் அது பெரிய அரசியலாக்கி இன்னைக்கு கமலஹாசன் படம் வந்து கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையை வந்து அவர்கள் ஏற்படுத்துறாங்க. இந்த அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்க. இதை வந்து அந்த வார்த்தையை கூட அவங்க பிடிச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு ஓட்டு அரசியலா பாக்குறாங்க. அப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க மன்னிப்பு கோரக்கூடாது, நீங்க மன்னிப்பு தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டாதீங்க, இதுல உங்க நிலைப்பாடுல நீங்க சரியாயிருங்க. நீங்க வந்து இது போல வந்து நீங்க தமிழ் படங்களை வந்து அங்க திரையிட வந்து அவங்க மறுத்தாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் கூட அதனோட தயாரிப்பாளர் வந்து ஒரு கன்னடர் தான். அப்படி அவருடைய படத்தை நாங்கள் தமிழகத்துல வந்து திரையிட விட மாட்டோம்னு அவர் சொல்றாரு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஒரு தேர்தலை ஒட்டி, விஜய் படம் தேர்தலை ஒட்டி ஜனவரி மாதம் வருதுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தை இவர் வந்து ஏற்கனவே கத்தி படம் வந்து லைக்கா வந்து ஈழத்தமிழில் கொண்டளித்த போது லைக்கா நிறுவனம் சிங்களரால் நடத்தப்படுதுன்னு அந்த லைக்கா நிறுவனத்தை வந்து எதிராக வந்து கத்தி படத்தை திரையிடத்துக்கு நிறைய ஒரு வேல்முருகன் பிரச்சனை பண்ணதுனால இவர் மறுபடியும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படிங்கிறனால ஒரு முன்னேற்பாடா இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து பண்றாங்களோன்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. முதல்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவர் ஒரு தமிழர், அவர் திரைத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வரும்போது நாங்கள் அதை வரவேற்றோம், எங்கள் தலைவரும் வரவேற்றார். அவர் ஒரு தமிழராக முதல்வர் அறிஞர் கூட உட்காரட்டும், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு அவர் கொடுத்த குரல் என்னன்னு நீங்க சொல்லிட முடியுமா? நீங்க நாங்கள் வந்து நீங்க காவிரி, நீங்க தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க காவிரி ஆற்று பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை, இன்னைக்கு கூடங்குளம் அணு நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், இன்னைக்கு மீத்தேன் எரிக்காற்று பிரச்சனை, இன்னைக்கு தேனியில வந்து நியூட்ரன் ஆய்வு மையம் பிரச்சனை, இன்னைக்கு வந்து கெயில் குழாய் பகிர்வு திட்டம், சாகர்மாலா திட்டம், இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இன்னைக்கு நீட் பிரச்சனை, இன்னைக்கு வந்து மத்திய மாநில பட்டியலிருந்து கல்வி மத்திய பட்டியல் போயிருச்சு. இன்னைக்கு யூஜிசி என்ற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தரை வந்து அவங்களே நியமிச்சிடான்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசு அடாவடித்தனமா பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இதெல்லாம் என்னன்னா தெரியுமா? இன்னைக்கு தமிழ் மொழி சீரழிஞ்சிருக்கு தெரியுமா? இன்னைக்கு அவ்வளவு விடயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து மதிப்பிற்கு மரியாதை சகோதரர் விஜய் அவர்கள் வந்து இதற்கு கொடுத்த குரல் என்ன, இதற்காக அவர் பேசியது என்ன? இன்னைக்கு வந்து பரம்பரை இன்னைக்கு வந்து 2 வருடம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடம் ஆகுது. 2 வருடமாகி இவர் வந்து எந்த பிரச்சனைகளுக்காக மக்கள் தேர்தல் களத்தில் இறங்கி போராடிருக்காங்க நீங்க சொல்லுங்க. ஆனால் நாங்கள் வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒன்றும் இல்லை, ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு செம்மரம் பெரியதா மனித உயிர் பெரியதா? மனித உயிர் தான் பெரியது. ஆனால் கூலிக்காக அங்கு சென்ற தமிழர்கள் 20 பேர் ஆந்திர அரசு சுட்டு வீழ்ச்சி. உடனே அதற்கு எதிர்வினையாக இங்கிருந்து வரக்கூடிய ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளை சிறைப்பிடித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தில் வந்து கொத்து கொத்தாக வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு உறவுகள் வந்து கொண்டளித்த போது இன்னைக்கு சிங்களவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிங்களவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிஎல் டீம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விளாடுறான். இன்னைக்கு அதை எதிர்க்கிறோம் நாங்கள். ஐபிஎல் போட்டிகள் நடந்த போது அந்த இனப்படுகொலையை கண்டித்து வந்து ஐபிஎல் போட்டி நடத்த விடாம பண்ணோம். இன்னைக்கு எல்லாரும் தமிழர்களுக்கு மண் காக்க, மொழி காக்க, கனிம வளம் காக்குன்னு எல்லாத்துக்கும் போறாங்க. சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் ஜகபர் அலின்னு வந்து ஒரு தோழர் வந்து இஸ்லாமிய தோழர் வந்து இன்னைக்கு கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டாரு, மனு கொடுத்தாரு, அதுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லி அந்த கனிம வள அந்த கல்குவாரி அதிபர்களால் வந்து வண்டி வாகனம் ஏற்றி அவர் வந்து கொல்லப்பட்டார். அதுக்கு முதல் குரல் கொடுத்தது யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர் தான். வீடு போய் சந்திச்சு இந்த அரசு பார்க்காமல் இன்னைக்கு யாருமே பார்க்காம கூட நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஆர்டர் சொல்லி நாங்கள் இருக்கோன்னு சொல்லி உடனே தனது கையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தவர் அவர். நீங்கள் எல்லாம் ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு எல்லளவோ தகுதி இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சசி பெருமாள் அப்படிங்கிற ஒரு மதுவிலுக்கு எதிராக போராடி அவர் இறந்துப்பட்டார். உடனே இவர் ஒன்று பார்த்தீங்கன்னா உடனே தன்னுடைய கையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட விடயத்துங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் வந்து அவர்கள் போராடாத விடயமே இல்லை. இன்னைக்கு கஜா, ஒக்கி, தானேன்னு ஏகப்பட்ட புயல்கள். கடலூரில் வந்து ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருடங்களுக்கு முன்னாடி கடலூரே புரட்டி போட்டு போச்சு. அப்படி கடலூரை புரட்டி போட்டு போன போது தனதுக்காக ஒதுக்கப்பட்ட தனது சொந்த வீட்டை விட்டு மக்களுக்காக கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு எங்கள் கட்சியோட ஒரு வாழ்வுரிமை மாநாடு நடக்கும்போது தம்பி வினோத் அப்படிங்கிற கட்சியோட தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி ஏந்தி அந்த உயர் மின்னழுத்த கோபுர உயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பட்டு உடனே தூக்கி எறியப்பட்டு அவர் உயிர் நீத்தார். இன்றளவும் அவருடைய குடும்பத்திற்கு இன்னைக்கு எவ்வளவோ உதவி செஞ்சு இன்றளவும் தனது பிள்ளையாக அந்த இடத்துல அந்த பையன் வந்து அண்ணன் வேல்முருகன் தான் என்ன செய்வாரோ அந்த இடத்துல தான் பிள்ளையா இருந்து அந்த குடும்பத்துக்கு இன்னும் செஞ்சிட்டு இருக்காரு. யாராவது மறுப்பதற்கு முடியுமா? யாராவது மறுப்பதற்கு ஆள் இருக்காங்களா? ஒன்றும் இல்லை. சகோதரர் தோழர் விஜய் அவருக்கு மேலே பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. அவருடைய படங்கள் நானுமே ரசிச்சிருக்கேன். இப்போ விக்கிரவாண்டியில் அவரோட கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்றது. முதல் மாநாடு நடைபெற்ற பொழுது திருச்சியிலிருந்து போன விஎல்சினி அப்புறம் இன்னொரு தோழர், இந்த விஎல்சினிங்கிறது நம்ம தம்பி போல போய் வாகன விபத்தில் இறந்துட்டாங்க. நீங்கள் வாகன விபத்தில் உங்களுக்காக வந்து இறந்த தம்பி தானே, ரசிகர் தானே. ஒரு தலைவராக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில், அந்த விக்கிரவாண்டி முதல் கூட்டத்தில் அந்த இறந்து போன தோழர்களுக்கு 1 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தியிருக்கலாமா இல்லையா? இது எங்களுடைய ஆதங்கம். உங்கள் கட்சி சார்ந்த விடயங்கள் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இருந்தாலும் இந்த ஆதங்கத்தை பதிவு பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பகுதியை சார்ந்த எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவர் SM சேட்டு நம்ம நெருங்கிய நண்பர், அவரோட தம்பி போல, எனக்கு ரொம்ப தம்பி போல. அந்த பையன் நல்ல பழக்கணக்கு. இன்னைக்கு அவருடைய மனைவி மக்கள்லாம் நீங்க இடத்துல நிற்கிறாங்க. அந்த குழந்தை கை குழந்தை, பச்சிலம் பெண் குழந்தை, அதை பார்க்கும்போது அவர் ஈமக்காரியம் நடக்கும்போது அந்த ஈமக்காரியத்துக்கு கூட யாரும் வர தயாரா இல்லை. இங்க இருக்கிற தம்பிகள் எவ்வளவு போராடி எவ்வளவு பிரச்சனை பண்ணி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை வர வைத்தாருங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு அந்த தம்பி விஎல்சினிக்கு ஒரு தொகை வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி என்னென்ன பேசி அந்த தொகை வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் வந்து இங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரா? இன்னைக்கு விஜயோட பொருளாதார உச்சம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு விஜய் எவ்வளவு பெரிய பொருளாதார உச்சத்தில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ரசிகர்களோட நிலைமை என்ன? கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளம் வாங்குறாங்கிறாங்க. அதோட உண்மை நிலவரம் தெரியல. ஆனா இன்னைக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறவரு எல்லாம் குடும்பம் செட்டில்டு, நல்ல பொருளாதார ரீதியாக பெரிய உச்சத்தில் இருக்காரு. ஏகப்பட்ட மகிழுந்துகள் வச்சிருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட வச்சிருக்காரு சொல்றாங்க, வித்துட்டா சொன்னாங்க. அது தெரியல நமக்கு. இருந்தாலும் தனது ரசிகர்களுக்காக, தனக்காக பாலாபிஷேகம் செய்யக்கூடிய, தனக்காக சூரட்டி ஒட்டி, பதாகை வைத்து, வேலைகளை விட்டு, தாய் தந்தையரை விட்டு இன்னைக்கு வந்து சினிமா தியேட்டர்ல வந்து கத்திட்டு இருக்கான இந்த அப்பாவி ரசிகன். இவனுக்காக முதல் 2 ஷோ இலவசமா கொடுப்பாரு அவரு. முதல் 2 ஷோ, முதல் 4 ஷோ என்ன ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி ஒரு 50 கோடி வரட்டும், ரசிகர்களுக்காக அதை விஜய் இலவசமா கொடுத்துருக்காரா? இது வரைக்கும் அவர் ஆற்றில் மக்கள் பணி என்ன? இன்னைக்கு வேல்முருகனை பத்தி கடுமையான சொற்களா நிறைய பேசுறாங்க, போறாங்க, வராங்க. இப்ப நாங்க எங்ககிட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இருக்கு. இப்ப செந்தூர பாண்டியன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த செந்தூர பாண்டிய ரசிகன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. இப்ப அந்த படத்தில் நடக்கிற காட்சிகளை நாங்க வெட்டி ஒட்டி இன்னைக்கு நாங்க பரப்பலாமா? எங்ககிட்ட தகவல் தொழில்நுட்ப அணியை பரப்பலாமா? இதெல்லாம் பண்ண இழிவுன்னு நினைக்கிறோம் நாங்க. இன்னைக்கு ஒரு பாடல் ஒன்று அவரோட படத்துல என்ன படம் தெரியல, போடாங்கோ அப்படின்னு போட்டு இருப்பாங்க. கோட்னா கோட்டா அப்படி எது ஒரு பாடலா, முளைன்னு எம்மான்னு ஒரு பாடல் வருது. இதெல்லாம் ஒரு தலைவராக வரக்கூடிய அந்த சிந்தனை உடையவர் வந்து இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டாமா? இன்னும் நிறைய ஆபாசமான பேச்சுகள், குஷி படத்துல எல்லாமே இரட்டை அர்த்த வசனங்கள் தான். ரொம்ப ஒரு குடும்பத்தோட பார்க்க இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் அவ்வளோ இருக்கு நமக்கு. அதனால இவரும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து மக்களுக்கு உழைக்கணும்னு வராரு, நம்ம அதை பாராட்டுறோம், தவறு இல்லை. அப்படிங்கும்போது கடந்த காலங்களில் அவங்க கடந்து வந்த பாதைகள் இப்படியாக இருக்கும்போது இன்று வந்து இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வச்சு விமர்சனம் பண்ணது வந்து இது வந்து இந்த ரசிக குஞ்சுகள் வந்து ஒன்றும் விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. இதை நீங்கள் வந்து கடுமையாக கண்டிக்கணும். இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். அவர் சொன்னது அந்த மீன் பண்ணி சொல்லலை. உறுதியாக விஜயை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணுங்கிறது தலைவரோட நோக்கம் கிடையாது. அவர் 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட சொல்லலாம். பட் யார் இது சம்பந்தமாக பேசினாலும் தான் இந்த காணொலி வெளியிடுறோம் நாங்கள். இன்னொன்று, நம்ம அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இஸ்லாமிய தோழர் ஒரு பெண் ஒருத்தங்க பேசியிருக்காங்க. அந்த பெண் பேர் எனக்கு தெரியல. அதே மாதிரி இஸ்லாமிய
முஸ்லீம் லீக்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு இஸ்லாமிய தோழர் பேசுகிறார், இன்னொருத்தர் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தன் பேசியிருக்காங்க. முதல்ல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் வேல்முருகன் ஒரு இஸ்லாமியர் கிடையாது. ஆனால் சமீபத்தில் சேலத்தில் எங்கள் கட்சியோட பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் கடைசி தீர்மானம், சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானம் உங்களுக்கு என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த தீர்மானத்தை வாசித்தது அடியேன் நான் தான். என்னன்னா, தமிழக அரசு தனக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் வாடும், வெகு நாட்களாக சிறைவாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுங்கிறது தான் அந்த சிறப்பு புது தீர்மானம். இன்னைக்கு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமிய தலைவர்களே பேசாத பொழுது அதற்கு எதிராக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் வாங்கியிருக்காரு. நான் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது நல்லா நெருக்கமாக எனக்கு நான் கிட்டத்தட்ட 2013 அண்ணனோட நான் நெருக்கமாக நான் இருக்கேன். அண்ணன் வந்து என்னோட உடன்பிறவ சகோதரர் போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேசும்போது சிறுபான்மை பிரிவு நம்ம கட்சிக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் சிறுபான்மை பிரிவு வேணாம், ஆனால் சிறுபான்மை பிரிவுக்கு பதிலாக வந்து வாழ்வுரிமை ஜனநாயக பேரவை அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஒரு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி வச்சு இந்த இஸ்லாமியர்கள்லாம் நம்ம அதில் வச்சு நம்ம கட்சியை கட்டமைக்கலாம்னு நான் சொன்னேன். அதற்கான கடுமையாக அவர் கடிஞ்சிக்கிட்டார். இஸ்லாமியர்னா ஏதோ அவன் வேற நாட்டிலேருந்து வேற கிரகத்துலேருந்து வந்தவங்க கிடையாது. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமா மச்சான், நமது ரத்த உறவு, நமது நாடி நரம்புகளே இருக்கக்கூடிய நமது முன்னோர், அவங்க எல்லாம் நம்ம தமிழர்களாக ஒன்றிணைந்து வாழ்ந்தவங்க தான். அவங்கள வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. நமக்கு எப்படி பொறுப்பு போடுறோமோ அதுபோல அவர்களுக்கும் பொறுப்பு போட வேண்டும் என்று சொன்னவர். அதே போல இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக உணர்வுபூர்வமாக யாருக்கிட்டே நாங்கள் ஒத்த பைசா காசு வாங்கலாம். யாராவது இன்னைக்கு சுன்னத் ஜமாத் ஆகட்டும், தவீத் ஜமாத் ஆகட்டும், இன்னைக்கு தமுமுக எல்லா அனைத்து நிகழ்வுகளுக்கும் போய் பேசினாரு. யாரிடமும் நாங்கள் ₹1 பணம் பெற்றில்லை. தனது சொந்த காசை போட்டு மகிழுந்தில் வந்து இருந்து தங்குறது கூட நாங்கள் அறை போட்டு தான் திருச்சியில் மட்டும் 4 கூட்டங்கள் பேசியிருக்காரு அவர். அதனால இஸ்லாமிய சகோதரர்களுக்காக உண்மையாக எந்த விதமான பொய்யோ கலப்படமோ ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இல்லாமல் உண்மையாக உணர்வுபூர்வமாக இருந்த ஒரு ஆகச்சிறந்த தலைவர். அதை இந்த மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் பேசும்போது எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை தருது. இன்னைக்கு அந்த குஞ்சாலாம் இருக்க அந்த தாடி பாலாஜி இந்த இவனுங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூப்பிட்டு பேசி அவங்கள வந்து நாவடக்கத்தோடு இருக்க சொல்லுங்கள். அது அண்ணன் வந்து இப்படி விளக்கம் சொல்லி இது போல் மறுபடியும் அவர்கள் வந்து இந்த முற்றுகையெல்லாம் அதுன்னா நாங்கள் வம்புக்கோ வழக்குக்கோ நீங்கள் காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ அஞ்சிறவங்க கிடையாது. நீங்கள் அது போல நீங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தால் நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்வினை கடுமையாக இருக்கும். நாங்கள் அதான் சொல்கிறோம், நாங்கள்லாம் வந்து நாங்கள் கருத்தியலாக இருக்கக்கூடியவங்க. நான் தோழர் விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் தோழர்களை, உங்கள் ரசிகர்களை, உங்கள் தொண்டர்களை கருத்தியலாக வளர்க்க பாருங்கள். நீங்கள் உங்கள் தோழர்கள் வந்து தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்று மக்கள் பிரச்சனைக்கு போராட கற்றுக் கொடுங்கள். இன்று உங்கள் அரசியல் சார்ந்த புரிதலை உங்கள் தொண்டர்களுக்கு ஏற்படுத்துங்கள். நீங்கள் வாங்க, நீங்கள் போராடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆச்சரியம் வாங்க, நாங்களும் வரவேற்கிறோம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினையும் கடுமையாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நான் வந்து அவர்களையும் என் அண்ணன் தம்பி தான், சகோதரர்கள் தான், ரசிகர்களும். உங்களுக்கு ஒரு கண்ணியமான நாகரிகமான முறையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். இது போல ஆபாசமாக தேவையில்லாத பதிவுகள் போட்டால் நாங்கள் எடுக்கக்கூடிய எதிர்வினை கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கிறேன். நன்றி.